Dear 11th standard CBSE students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Exercise number 1.5ல third sum. டோட்டலா 11 subdivisions இருக்குது. First வீடியோல ஒரு 5 subdivisions போறோம், அதுக்கு அடுத்த வீடியோல ஒரு 6 subdivision போறேன். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இத்தனை செட்டுக்கும் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. நம்மளோட யூனிவர்சல் செட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து நம்ம இது எல்லாமே காம்ப்ளிமெண்டா மாத்த போறோம். ஃபர்ஸ்ட் சம் போறதுக்கு சும்மா இதுக்கு ஏன் பேர் வச்சுக்கிறேன், செகண்ட் சம்க்கு இது பீன் பேர் வச்சுக்கிறேன், இதுக்கு சீன் வச்சுக்கிறேன், இதுக்கு டீன் வச்சுக்கிறேன், இது ஈன்னு வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு நேம் வச்சு போடலாம். ஃபர்ஸ்ட் சம் அவங்க கேட்டிருக்கிறது ஏ காம்ப்ளிமெண்ட். இதுக்கு காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க இந்த செட்டுக்கு. ஏ டேஷ் என்ன அர்த்தம்? யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. யூனிவர்சல் செட்னா என்னது? Natural numbers, set of natural numbers x such that x is a natural number. அப்படின்னா இந்த flower bracket குள்ளார வெறும் natural numbers தான் இருக்கும். இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஸ்டைல்ல இருக்கும்? natural number ஸ்டைல்ல தான் இருக்கும். அதாவது 1 2 3 4. உங்களுக்கு புரியலன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 3 4 டாட் டாட் டாட்னு இருக்கும் இதுக்குள்ள. இதான் அதோட மீனிங். மைனஸ் ஏ. ஏ நாம் கொடுத்திருக்காங்க x. x is an even natural number. even natural number. இதுல இருந்து இத மைனஸ் பண்ண சொல்றாங்க. even natural numberனா யார் யாரு? 2 4 6 8. அதான் even natural number. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நேச்சுரல் நம்பர்ல ரெண்டு கோஷ்டிகள், இரண்டு குரூப்ஸ் இருக்குது, ரெண்டு பார்ட்டி இருக்கும். ஒன்னு ஈவன் நம்பர், இன்னொன்னு ஆட் நம்பர். ஈவன் நம்பர், ஆட் நம்பர், ஆட் நம்பர், ஈவன் நம்பர் மாறி மாறி வரும். 1 ஆட் நம்பர், 2 ஈவன் நம்பர், 3 ஆட் நம்பர், அது மாதிரி இருக்கும். அப்ப இது ரெண்டு குரூப் தான் இருக்குது. ஒருத்தன் ஈவன், ஒருத்தன் ஆட். யார் வேண்டாமா? ஈவன் வேண்டாமா? அப்ப யார் வருவா? ஆட் தானே வருவா. அப்ப இதோட ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா x such that x is an odd number, odd natural number. இதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல நீங்க சொல்லிடலாம். இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்ம்லயோ டேப்லர் ஃபார்ம்லயோ போட வேண்டாம். இது இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல நீங்க எழுதிடலாம். இப்ப நேச்சுரல் நம்பர்ல இருந்து ஈவன் நம்பர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர்ஸ் தான் வரும் என்பது ஒரு சாதாரண விஷயம். அத வார்த்தையில இந்த மாதிரி எழுதுங்க. a dash is equal to u minus a போட்டு இந்த மாதிரி எழுதினா போதும். செகண்ட் சம் போலாமா? இப்போ செகண்ட் சம் வரேன் நானு. செகண்ட் சம்ல b dash கேட்டிருக்காங்க. b dash என்ன அர்த்தம்? u minus b. u னா என்ன அர்த்தம்? திருப்பி அதேதான். x is natural number. ஏன்னா யூனிவர்சல் செட்னாலே நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்திருக்காங்க அவங்க. நேச்சுரல் நம்பர் மைனஸ் இதுல என்ன வேண்டாமா? இதுல என்ன வேண்டாமா? ஆட் நம்பர்ஸ் வேண்டாமா? x b வேண்டாம். b என்றால் தோல்பன் b ல பாத்து எழுதுற. x is an odd natural number. நம்ம தான் சொல்லிட்டோமே, இதுல ரெண்டு கோஷ்டி, ஒன்னு ஈவன் நம்பர், இன்னொன்னு ஆட் நம்பர். உங்களுக்கு ஆட் நம்பர் வேணாம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்? ஈவன் நம்பர் வந்துரும். மைனஸ் ஆட் நம்பர் வேண்டாம். அப்ப எது வந்துரும்? ஈவன் நம்பர் வந்துரும். அப்ப உங்களோட ஆன்சர் வந்து x such that x is an even natural number. ஆட் நம்பர் வேணாம். உங்களோட ஆன்சர் ஈவன் தான் வரப்போகுது. நேச்சுரல் நம்பர், ஈவன் நேச்சுரல் நம்பர். இதான் உங்களுக்கு செகண்ட் சம் உடைய ரிசல்ட். தேர்ட் சம். x is a positive multiple of 3. அப்போ c கேட்டிருக்காங்க, c dash கேட்டிருக்காங்க, u minus c. u minus c. u னா என்ன அர்த்தம்? திருப்பி அதேதான். x நேச்சுரல் நம்பர் தான். u னாலே நேச்சுரல் நம்பர் தான். x is a natural number minus c. c என்னது? multiple of 3. x is a positive
பாசிட்டிவ். இங்க நேச்சுரல் நம்பர்னாலே உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. மல்டிபிள் ஆஃப் 3. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நேச்சுரல் நம்பர்ல இருந்து மல்டிபிள் ஆஃப் 3 ஃபுல்லா மைனஸ் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் நம்பர் வச்சு சொல்லி காட்டுறேன். நான் மல்டிபிள் ஆஃப் 3னா என்னது, நேச்சுரல் நம்பர் என்னன்னு 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் உங்களுக்கு நேச்சுரல் நம்பர். மல்டிபிள் ஆஃப் 3 என்ன அர்த்தம், 3 6 9 இது பேர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இதுல இருந்து மல்டிபிள் ஆஃப் 3 எல்லாம் மைனஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப 3 போய்டும், 6 போய்டும், 9 போய்டும். இப்ப மீதி நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாட் a மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கும். அப்போ இதுல இருந்து மல்டிபிள் ஆஃப் 3 எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் மீறது 3 டேபிள்ஸ் இல்லாத நம்பர்ஸ் தான் வரும். அப்போ இதுல இருந்து 3 டேபிள்ஸ் ஃபுல்லா வெளியில எடுத்துற சொல்றான். இப்ப 3 டேபிள்ஸ் நீங்க ஃபுல்லா வெளியில எடுத்துட்டீங்கன்னா 3 டேபிள்ஸே மாட்டாத ஆளு தான் இது உள்ள உட்கார்ந்து இருப்பான். அதனால இதோட ஆன்சர் நீங்க என்ன எழுதலாம்னா x such that x is not a multiple of 3. x is a natural number, not a multiple of 3. Natural number போடுங்களா, x is a natural number, not a multiple of 3. Multiple of 3 இல்லாத நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அல்லது x is a number which is not a multiple of 3 கூட எழுதலாம். அப்ப நாட்ன்றது தான் மிக மிக முக்கியம். ஏனென்றால் நீங்க எதை எடுத்துட்டீங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வெளியே எடுத்துட்டீங்க. இதான் third subdivision. அடுத்தது fourth subdivision வரேன். நான் fourth subdivision இங்க போடுறேன். d கேட்டிருக்காங்க. x is a prime number. அப்போ d dash காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. u minus d. u னா யாரு, u னா x. x is a natural number. x is a natural number minus d. d னா என்ன அர்த்தம், x. x is a prime number. x is a prime number. இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து நீங்க பிரைம் நம்பர்ஸ் எடுக்க சொல்றாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ல ரெண்டு விதமான நம்பர்ஸ் இருக்கும். ஒன்னு தனியே, அது பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் காம்போசிட் நம்பரும் பிரைம் நம்பரும் இருக்கும். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்ல மொத்தம் 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒருத்தன் இருப்பான், இவன் எந்த இதுலயும் சேர மாட்டான். பிரைம் நம்பரும் கிடையாது, இவன் காம்போசிட் நம்பரும் கிடையாது. இது இல்லாம காம்போசிட் நம்பர்னு ஒன்று இருக்கும், டேபிள்ஸ்ல மாட்டோம். டேபிள்ஸே இல்லாதது தான் பிரைம் நம்பர் சொல்லுவோம். நம்ம நேச்சுரல் நம்பர்ல 3 பார்ட்டி இருக்கிறாங்க. இவங்க எதை மைனஸ் பண்ண சொல்றாங்க, பிரைம் நம்பர் எடுத்துட சொல்றாங்க. பிரைம் நம்பர் வேண்டாமா, அப்போ மீந்தது என்னது, 1 அண்ட் காம்போசிட் நம்பர் மீறும். அப்போ நேச்சுரல் நம்பர்ல இருந்து பிரைம் நம்பர் எடுத்துட்டா நாட் அ பிரைம்னு சொல்லலாம். பிரைமே இல்லாதவர்கள் வருவார்கள். ஏன்னா 1 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். காம்போசிட் நம்பர்ஸ் எதுவுமே பிரைம் கிடையாது. அப்போ இந்த ஆன்சர் ரெண்டு விதமா எழுதலாம். ரெண்டு விதமானா ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன எழுதலாம்னா x is not a prime number. x is not a prime number இப்படியும் எழுதலாம். பிரைம் நம்பர்ஸ்னா உங்களுக்கு நெகட்டிவ்லாம் வராது, நேச்சுரல் நம்பர்ஸ்ல தான் வரும். அதனால பிரைம் நேச்சுரல் நம்பர்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ x is not a prime number அப்படின்னு எழுதலாம். அல்லது இன்னொரு விதமா கூட எழுதலாம், x is 1 ஒரு எலிமெண்டா வரும், x 1 வரும். அல்லது 1 and இப்படி கூட எழுதலாம், 1 and x is a composite number. x is a composite number. ரெண்டு விதமா எழுதலாம். 1 and x is a composite number. 1ம் வரும், அது மட்டும் இல்லாமல் காம்போசிட் நம்பரும் வரும். இப்படியும் எழுதலாம். or not a prime number. x is not a prime number இப்படியும் எழுதலாம். ஏன்னா பிரைம் நம்பர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பிரைம் நம்பர் இல்லாததுதான் உங்களுக்கு ஆன்சரா வரும். இன்னும் லாஸ்ட் சப்டிவிஷன் இருக்குது, 5th சப்டிவிஷன். மேல கொஞ்சோண்டு போர்டு கிளியர் பண்ணிக்கோ, இல்ல கீழே பண்ணிக்கலாம். ஓகே, கீழே இடம் இருக்கு நமக்கு. லாஸ்ட் சப்டிவிஷன், அதாவது லாஸ்ட் சப்டிவிஷன்னா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 5th சப்டிவிஷன். e கேட்டிருக்காங்க, அதாவது e டேஷ் போட போறேன், u minus e. u என்றால் என்ன, x set of natural
numbers. X is a set of natural numbers. Right? அப்போ x is a natural number, a set of natural number. ஏதோ ஒன்று minus d. Sorry, d இல்ல e வந்திருக்கிறோம். e என்றால் x is a natural number divisible by 3 and 5. அப்போ x is a natural number. X is a natural number divisible by 3 and 5. நல்லா கவனிங்க, 3 and 5. ஒரு நம்பர் 3 ஆலையும் டிவைட் ஆகும், 5 ஆலையும் டிவைட் ஆகும்னா அந்த நம்பர் ஸ்பெஷல் நம்பர் 15 ஆல டிவைட் ஆயிடும். ஒரு நம்பர் 3 ஆலையும் 5 ஆலையும் டிவைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 9 எடுத்துங்க, இது 3 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். 25 எடுத்துங்க, இது 5 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். ஆனா 15 எடுத்துக்கிங்கன்னு வச்சுங்களேன், இது 3 ஆலையும் டிவைட் ஆகும், 5 ஆலையும் டிவைட் ஆகும். அதனாலதான் அது 15 ஆல டிவைட் ஆகுது. எந்த ஒரு நம்பர் அண்ட் 3 ஆலையும் டிவைட் ஆயிட்டு 5 ஆலையும் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் 3 5s are 15 ஆல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 45 ஒரு நம்பர் எடுத்துங்க, 45 என்ற நம்பர் 3 ஆல டிவைட் ஆகும், 5 ஆலையும் டிவைட் ஆகும், 3 5s are 15, 15 ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ x is a natural number divisible by 3 and 5 என்றால் நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சீங்கன்னா number is divisible by 15 ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். number is divisible by 15 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து 15 ஆல டிவைட் பண்ற நம்பர்லாம் எடுத்து சொல்றாங்க. x is a natural number divisible by 15. 15 ஆல டிவைட் பண்ற நம்பர் எல்லாத்தையும் எடுத்துருங்கன்றாங்க. அப்ப யார் பேலன்ஸ் இருப்பா? 15 ஆல டிவைட் ஆகாத நம்பர்ஸ் தான் அது உள்ள இருக்கும். அதனால நீங்க ஆன்சர் எழுதிடலாம். என்ன எழுதிடலாம்னா x is a natural number, x is a natural number not divisible by 15 எழுதிடலாம். 3 and 5 எழுத வேண்டாம். not divisible by 3 and 5 எழுதுறதுக்கு பதிலு டைரக்டா என்னன்னு எழுதிட்டு போயிடலாம், நீங்க 15 எழுதிட்டு போயிடலாம். அப்ப x is a natural number divisible by 3 and 5 ன்னு உங்களை ஏமாத்துறதுக்காக கொடுக்குறாங்க. 3 and 5 நாலே 3 into 5 அர்த்தம், 3 into 5 னா 15 அர்த்தம். அப்ப இந்த சம்ல இருந்து 15 ஆல டிவைட் பண்ற நம்பர்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 15 ஆல டிவைட் ஆகாத நம்பர் தானே இருக்கும். அதனாலதான் x is a natural number not divisible by 15 சொல்லிட்டு இந்த சம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, thank you.